வணக்கம். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் அப்துல் கலாம் பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது. இனி விரிவான செய்திகள். அரியலூர் மாவட்டம் சிறுவலூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் முன்னாள் குடியரசுத் தலைவரும் இந்திய ஏவுகணை விஞ்ஞானியுமான டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் பிறந்தநாள் விழா பள்ளி தலைமை ஆசிரியர் முனைவர் சின்னதுரை அவர்கள் தலைமை நடைபெற்றது. அப்பொழுது மாணவர்களிடம் பேசிய தலைமை ஆசிரியர், இந்திய குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் மாணவர்களுக்கும் கல்விக்கும் ஆற்றிய அர்ப்பணிப்பை போற்றும் வகையில் அவருடைய பிறந்தநாள் விழா உலக மாணவர் தினமாக ஐக்கிய நாடுகள் சபையால் அறிவிக்கப்பட்டு கொண்டாடப்பட்டு வருகிறது. நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் மற்றும் மாற்றி அமைக்கும் வல்லமை மாணவர்களிடம் மட்டுமே இருக்கின்றது என்று மாணவர்கள் மீது அசாத்திய நம்பிக்கை வைத்தார். உலகில் இந்தியாவின் பெருமையை பறைசாற்றும் விதமாக ஒவ்வொரு மாணவர்களும் புதிய புதிய கண்டுபிடிப்புகளை நிகழ்த்த வேண்டும் என்று விரும்பினார். கல்வியும் அறிவியல் கண்டுபிடிப்பு மட்டுமே இந்தியாவை உலகின் தலை சிறந்த நாடாக மாற்ற உதவும் என்றார். எனவே அவரின் கூற்றை நிரூபிக்கும் வகையில் ஒவ்வொரு மாணவர்களும் கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும் என்றார். நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள் செந்தமிழ் செல்வி, தனலட்சுமி, செந்தில்குமரன், வெங்கடேசன், அந்தோணி, டேவிட், அபிராமி, பயிற்சி ஆசிரியர்கள் காஞ்சனா, கார்த்திகா மற்றும் மாணவ மாணவிகள் அப்துல் கலாம் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். TN செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியில் SP ரவிச்சந்திரன். இந்தியாவை உலகின் மிகச்சிறந்த நாடாக மாற்ற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவர் உங்களை முழுவதும் நம்புகிறார். உங்களால் மட்டும்தான் இந்த தேசத்தை உயர்ந்த வழியில் வழிநடத்தி செல்ல முடியும் என்று கருதுகிறார். எனவே அவருக்கு இந்த நேரத்தில் நாம் அஞ்சலியை செலுத்தும் விதமாகவும் அவரின் கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் பள்ளி மாணவர்கள் பின்பற்றி நாட்டை மிக உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.